ஏசிசி பிளே டைகர் ஜூனியர்ஸ் அம்பாள் நகர் மற்றும் NKPT திருவடந்தை. இதில் ஏசிசி பிளே டைகர் ஜூனியர் அம்பாள் நகர் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பேட்ஸ்மேன் களத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த பணியில் ஈடுபடுகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 15வது நாள் துவங்கியதிலிருந்து 15வது நாள் வந்திருக்கின்றோம். இவ்வளவு வெற்றிகரமாக இந்த 15 நாளை நாம் வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு உங்களுடைய முழு சப்போர்ட் தான் காரணம். குறிப்பிடும்படி சொன்னால் நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைனா இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட்டை 15 நாளுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த சக்ஸஸுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் பால் அதற்கான நேரம் வந்துவிட்டது. ஏசிசி பிளே டைகர் ஜூனியர் அம்பாள் நகர் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். NKPT திருவடந்தை முதல் பந்தை வீச தயாராக இருக்கின்றார்கள். ஓகே, அடுத்த மேட்சுக்கான முதல் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்டிங் வித் ஒன் ஷார்ட்டிஷ் டெலிவரி. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சிங்கிள். ஓகே, ஸ்டார்டிங் வித் சிங்கிள். ஏசிசி டீம் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு 4வது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? 4ல் வந்து 3 டீம் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீம் மட்டும் பவுலிங் சொல்லியிருந்துருக்கிறாங்க. அடித்தால் அடி, இடித்தால் இடி, மிதித்தால் மிதி அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு அடி. என்னப்பா வந்த முதல் பால் இந்த பேட்டர் 6 அடிச்சுட்டாரு. நல்ல ஸ்ட்ரைக்கு. வெல்கம் பவுண்டரி இந்த மேட்ச்ல. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்படிதான் விசில்லாம் வரும் பயங்கரமா. அவ்வளோதான். ஸ்டார்டிங் வித் 6 இந்த மேட்ச்ல முதல் 6 இப்போ வந்திருக்குது. அடுத்த பால் ஹாட். எப்படிங்க லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணீங்க? லென்த் பால் நல்லா வெளியிடுச்சிட்டீங்களே. லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரே பேட்டர். டாட் பால் கன்வர்ஷன் ஆயிருக்கு. வெல்கம் டாட் பால் 6க்கு அப்புறம். ஓ சூப்பர் பாலுப்பா. இந்த முஸ்தாபிஸ் ரசலுக்கு IPL போடுவாரே பாருங்க ஒரு பால். என்ன மாதிரி பால் அது? ரிப்ளிகேட் ஆன மாதிரி இருக்கு. நல்ல பாலிங் பேட்டர். ஆடி ஓகே. காலு கொஞ்சம் சுருக்குன மாதிரி இருக்கு. பேட்டர் ஓகேவா? ஓகே. கட்டு. நல்ல டைமிங் பா. இல்லாட்டி கையிலே போய் உட்காந்துருக்கோம். டைமிங்ல போயிடுச்சு. ஸோ ஒரு சிங்கிள். ஜஸ்ட் மிஸ் ராஜா. மறுபடியும் அங்கே நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து பேட்டர் மறுபடியும் காலை பார்க்குறாரு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ராகுல் ப்ரோ மன்னிச்சிருங்க, ராகுல். வைடு ஒரு சைட் ஆஃப் ஸ்டம்பில். இப்போ ரங்கராஜ் ப்ரோ தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறா. அப்படி ஸோ முதல் பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. முதல் பாலை வைடு போட்டீங்க. அடுத்த பால் கொஞ்சம் நல்லா தட்டியிருந்தாங்கன்னா பால் இதாக இருந்திருக்கும். பட் நான் மறுபடியும் டவுன் தி லெக் வைடு. முதல் ஓவர் எக்ஸ்ட்ராஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மாற்றி எக்ஸ்ட்ராஸ் வேணாம்னே அவன் மட்டும் நம்ம டீமுக்கு வேணவே வேணான்ற மாதிரி இருக்கு மைண்ட் செட்டு. நல்ல அடி போயிருக்கா. ஒன் பவுன்ஸ்ல போயிருக்குது. ஆமாங்க
பவுண்டரியோட முதல் ஓவர் முடிஞ்சிச்சு. பவர் பிளேல 14 ரன் ஏசிசி பிளேட் டைகர்ஸ் அடிச்சிருக்காங்க. 14 for no loss after 1 over. by DJ Alice. ஓகே, ஃபீல்ட் செட்டப் பண்ணிருங்க. டைம் ஆகுது. ஓகே, ரெண்டாவது ஓவர் போறதுக்கு லோகேஷ் உள்ள வந்திருக்கிறாரு. ஃபீல்ட் செட்டப்புக்கு இவ்வளவு நேரமா ஐயா? கொஞ்சம் வேகமா முடிச்சு விட்டுருங்க ஐயா. ஓகே, லோகேஷ் ப்ரோ முதல் ஓவர் போட வந்திருக்காரு இந்த மேட்ச்ல. அற்புதமான பால் காலை நோக்கி போடப்பட்டது. கொஞ்சம் ஃப்ரண்ட் லெக்கை கிளியர் பண்ணி ஒரு சுற்றி இருந்தார்னா லெக்கில் இன்னொரு 6 வந்திருக்கும். பட் ஆனால் அது ஒரு டாட் பால். போன பாலை சொன்னதை இந்த பால் முறை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை செய்திருக்கிறார் பேட்டர். பட் ஆனால் அது ஃபார்முலா இதாயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ டாட் பால். இந்த முறை ஏதும் இல்லாத ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டு ஒரு தரமான ஒரு அடி மிட் விக்கெட்ல 6. ஏசாங்க நான் சைக்கிள சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மச்சான் இப்படி அடி காலை எப்படி போடு அப்படிலாம் ஓடாத அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே டிஜே, பால் வந்துச்சு. பால் வர முன்னாடியே பொசிஷனுக்கு போயிட்டார்ப்பா பேட்டரி. அண்ட் டாட் பால் மறுபடியும். இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? இந்த மாதிரி கரெக்டா பட்டிருக்கா. அசால்ட்டான கேட்ச், அற்புதமான கேட்ச். கேட்ச் பிடிச்ச ஒரு சங்கர் சும்மா ஷப்மையா பிடிச்சிருக்கிறா. அப்படி ஓகே, ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட் விழுந்த நிலையில் அடுத்த புதிய பேட்டர் உள்ள இறங்கி இருக்கிறாரு. டீசன்ட் ஸ்ட்ரோக், குட் டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் 20 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். நல்ல ஓவர், 6 போனாலும் விக்கெட் விழுந்திருக்குது. நல்ல ஒரு கம்பேக் பை த பவுலர். மாற்றி மாற்றி வந்து இன்னைக்கு டேல எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் நிறையா வருதுப்பா. நேற்று கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. காலையில் டு மத்தியானம் டு ஈவினிங் தான் கொஞ்சம் உக்கிரமாக மாறிச்சு. பட் ஆனால் இன்னைக்கு காலை பொழுதே வந்து இப்படி எக்ஸ்ட்ரா சல்லிலி வந்தால் என்ன ஆகுறது? இப்படியே நடந்துச்சுன்னா போக போக டைம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்க, பேட்டிங் டீம் கிட்ட க்ளவுஸ் கேட்குறாங்கப்பா, கொஞ்சம் பார்த்து கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே, நல்லா போய்கிட்டு இருக்குது. புதிய பவுலரா சத்யா ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு.
இந்த ஓவரில் ரன் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் போட்டு வந்திருக்காரான்னு தெரியல. பட் பார்ப்போம். ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 20 ஃபார் 1 விக்கெட்ஸ் லாஸ். ஏசிசி பிளே டைகர்ஸ் டீம் இப்போதைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. 50 ரன்னுக்கு மேலே அடித்தா ஒரு டீசென்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோலாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பார்க்கலாம். முதல் பால் இந்த ஓவரில், 3வது ஓவரில் ஸ்விட்ச் ட்ரை பண்ணார். பட் பால் அதையும் தாண்டி வேகமாக சென்று விட்டதால் அது ஒரு டாட் பால். ஸ்கோரர் போட்டுங்க, டாட் பால் கணக்காம். அடுத்த பால் போன பால் முயற்சி பண்ண வரல. பட் பிராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் மீண்டும் மீண்டும் முயற்சித்தார். இந்த முறை கரெக்டாக பட்டு விட்டது. பின்னாடி ஃபைன் லெக் டீப்ல ஆள் இல்லை. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ரன்னிங். புக்கில் இல்லாத ஷாட் யாராவது ஒருத்தர் ஏபிடி வில்லியர்ஸ் ஷாட் அடிச்சா நல்லா இருக்கும். பட் அந்த பேட்டரை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல இன்னும். எட்ஜ், ஆமாங்க எட்ஜ் விழுந்திருக்குதுங்க. 2வது விக்கெட். செகண்ட் விக்கெட் டவுன் ஃபார் ஏசிசி டீம். நல்ல ஃபைட் பேக் பை என்கேபிடி திருவிடந்தை. நல்லா பண்ணிட்டு இருக்காங்கப்பா. DJ Remix. பச்சை மகன் சொல்லிட்டு அடுத்த லைன் ஒன்று வருது, மோசமா இருந்தது. வந்தோடனே அடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட ஒரு அடி. எக்ஸ்ட்ரா கவர் டீப்ல ஆள் இருக்கிற காரணம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓகே, சோஃபார் கொஞ்சம் சைலண்டான ஓவரா போய்கிட்டு இருக்குது. வயலண்டா மாறாம இருந்தா இப்போ வரைக்கும் சரிதான். கொஞ்சம் மிஸ்டா. பால் கீழே நல்லா டவுன் த பால் வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணி நின்டார் பொசிஷன். பட் ஆனால் பால் கையை விட்டு மேலே எகிரிடுச்சு. ஒரு டிராப் கேட்ச். பட் ஆனால் பவுலரும் கடைசி வரைக்கும் போய் ட்ரை பண்ணாரு. சரி எப்படியும் பால் ஒருவேளை நம்பிக்கையோ எப்படி எஜ்ஜ பால் வெளியே வந்துடும் அப்படின்னு அவ்வளோ தூரம் போனார் ஐயா. பட் ஆனால் நல்ல ட்ரை பவுலர் கிட்ட இருந்து. 2வது விக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. பட் ஆனால் இல்லை இந்த ஓவரில். ஸோ டிராப் கேட்ச். ரன்னும் கிராஸ் ஆகிருக்கிறாங்க. ஓ, இந்த முறை மேட்ச் ஓகே நான் சைக்கிள்லேருந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் டாட் பால். அண்ட் டாட் பாலோட 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 24, 2 விக்கெட் இழப்பு இருக்கு இப்போதைக்கு இருக்கிறாங்க ஏசிசி டீம். பட் ஆனால் இது பத்தாது, இன்னும் அடிக்கணும். நீங்கள் 50 ரன்னுக்கு மேலே வச்சாதான் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலாக ரவுண்ட் 2ல் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. 50 ரன் மேலே அடித்தா ஒரு டீசெண்டான ஒரு டிஃபெண்டிங் டோட்டலாக இருந்திருக்குது. ஒரு சில டீம் வந்து 49 வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. பட் 50 மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ஒரு ஸ்கோராக ஆன் போர்டில் அமையும். இல்லாட்டி அதுவே ப்ரெஷராக இருக்கும். என்னதான் கோவம் இருந்தாலும் ஸ்டம்ப்லாம் அடிக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் ஒன்று சொல்லிக்கிறான். இன்றைக்கி நம்ம அம்பையர் கௌதம் ப்ரோக்கு பர்த்டே. காலையிலே விஷா போட்டாச்சு. மறுபடியும் இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா எப்படியும் தூங்கியிருப்பார். மறுபடியும் சொல்கிறோம், ஹாப்பி பர்த்டே கௌதம் ப்ரோ. எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க. ஓகே, வி ஆர் இந்த 4th ஓவர் மக்களே. முக்கியமான ஒரு ஓவர் ஏசிசிக்கு. ஆக்சலரேட் பண்ண போகிறாங்களா இல்லை பிரேக் போட்டு முடிக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். எங்கே போடப்பட்டது பாலு? பாலு பிச்சையும் தாண்டி வெளியே போடப்பட்ட காரணத்தினால அது நோ பாலு. யப்,
நோ பால், அதோட ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஸோ பை கணக்கு அண்ட் அவ்வளோதான். சிக்னல் போட்டாலே தெரிஞ்சிருக்கும். சைரன் சவுண்ட் வந்துருச்சு. தட் இஸ் a ஃப்ரீ ஹிட் மக்களே. இலவச அடி கிடைச்சிருச்சா? அடியா இது இல்ல இடியா அப்படின்ற மாதிரி இருக்குது. வெல்கம் பவுண்டரி ஃபார் ஏசிசி. ஓகே டிஜே, அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்லயே பொசிஷன் போங்க. அட் த பால், டவுன் தி ட்ராக். ஓ சூப்பர் ஸ்டாப் பை, செம்ம ஸ்டாப். இல்லாட்டே ஒரு ரன் போயிருக்கோம். பட் டாட் பால், நல்ல ஸ்டாப் ப்ரோ. அங்க எனக்கு பரிச்சயப்பட்ட ஒரு நேம் நிதிஷ், பேட்டர் நேம். உள்ள கிண்டி அடிச்சாரு, ஆனா கடைசியில வந்து குக்கிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இங்க எனக்குள்ள கேட்ச், நல்ல கேட்ச். அங்க லாங் ஆஃப்ல இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது. மனவர்த்தம் இப்பதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் ஒரு விக்கெட். எனக்கு மனவர்த்தம் வரவங்க கண்டிப்பா அடிச்சிருங்க. ஓகே டிஜே, சரி சரி, அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கங்க. அடுத்த பால் மறுபடியும் யாக்கிங் லென்த். பட் ஆனா நல்லா படல. ஒரு ரன்னு. கவர் ஃபீல்டர் கிட்ட என்ன ஒரு புன்னகை. ஒரு ரன்னு. ஓகே, அடுத்த பால். இங்க வெளியே 2 பால் பாக்கி இருக்கு. நல்ல அடியா, நல்ல கனெக்ஷனா, வெளியே போயிருக்குதா? எல்லாம் சேர்த்ததுதான், அதுக்கு பேர் தாங்க 6. ஓகே டிஜே, கொஞ்சம் மிஸ். எஸ், பேட்டரி ஃபியூரியஸ் ஆகிற காரணம் வந்து நல்ல பால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த டாட் பால் ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சிருக்குது. 39 ரன், 3 விக்கெட் இழப்பிற்கு இப்போதைக்கு ஏசிசி பிளே டைகர்ஸ் இருக்கிறாங்க. கடைசி ஓவர் பவர் பிளே. அந்த ஓவர்ல நல்ல ரன் அடிக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, இந்த ஃபீல்டிங் டீம் என்கேபிடி திருவிடந்தை கொஞ்சம் நல்லா பவுலர்ஸை டக் டக்குன்னு சேஞ்ச் பண்றாங்க. ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருக்காங்க போலயே. அடுத்ததாக களம் இறங்கி இருக்கிறது பவுலர் தேவா. என்ன வாய்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, ஏதோ ட்ரை பண்ணேன், வரல. ஓகே, இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். பொறுமசாமி பொறுமையே பெருமை. நல்ல அடி, ஆனா ஒரு ரன்னு பத்தாது மக்களே. 50 ரன்னுக்கு மேல கண்டிப்பா அடிக்கணும். 40 ரன் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இன்னும் அவங்க அடிக்கணும். கம் ஆன், நல்ல அடி. இருக்குதா? ஆகா, இருக்குது. ஆனா கேட்ச் மட்டும் தான் இருக்குது. நல்ல அடியா நினைச்சோம், பட் ஆனா இல்ல. விக்கெட் நம்பர் 4 ஃபார் ஏசிசி.
ஓகே டிஜே விஜய் நல்லடி வந்தோட ஆரம்பிச்சிருக்காரு ஐயா புதிய பேட்டரு. ஓகே சிக்னல் கரெக்டா விழுந்திருக்குது. அடிச்சு ஆடுங்க பாய்ஸ் அப்படின்னு. ஓகே டிஜே போதும் மாமா ஆஃப் பண்ணுங்க. ஃபுல் டாஸ். சரியா பண்ணலப்பா, எனக்கு மன வருத்தம். 2 குயிக்கா ஓடுறாங்கப்பா, சமத்துறாங்க. ஈஸி ரன் அவுட். 1+ விக்கெட் கணக்கு. கடைசி நிலைமையில இதெல்லாம் வரது ஜகஜம் தான், வேற வழியில நல்ல ஸ்கோர் ஓடணும்னா ஒரு விக்கெட் இழக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது. ரன் அவுட் விழுந்திருக்குது. ஒரு ரன் ஓடிட்டு அடுத்த ரன் ஓடுறதுக்குள்ள இங்க ஒரு ரன் அவுட். மாத்தி மாத்தி விக்கெட்டு 2 ஓவரா விழுந்துக்கினே இருக்குது. ஸோ பேட் சைன்ஸ். பட் இருந்தாலுமே 50 ரன்னை கிராஸ் பண்ணுற முடிவில் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல் நடக்குமான்னு பார்ப்போம். அடுத்த பால். ஓ நல்ல பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாட் பால். டாட் பாலே வந்திருக்குது. ஒரு பாலுக்கு 6 அடிச்சா 50 ரன் ஆன் போர்டு. வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல டாட் பால். ஏங்க ரன் அவுட் அங்கே அடிச்சிருக்கலாமுங்க. ஐயோ மறுபடியும் ஒவ்வொருத்தரும் அம்பேர் சர்மாவை கொல்ல பார்த்தாங்க. ஓகே அம்பையர் ஸ்ட்ரெயிட்டா வந்து சிக்னல் பண்ணிட்டாரு அவுட் அவுட் அப்படின்னு. எஸ் ரிவ்யூ போயிருக்கிறாங்க. அங்க தேர்ட் அம்பையர் ஜி कंप्यूटर जी शर्मा जी की रिव्यू கேட்டிருக்கிறாரு. आप में दुनिया के एक रिव्यू बच्चा के. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பறையும் அது கரெக்டாக இல்லையான்னு. என்ன மொழினே தெரியலை. ஹிந்தி இங்கிலீஷு மலையாளம் எல்லாத்தையும் கலந்து பேச வேண்டியதாக இருக்குது. இல்லையா ரிவ்யூ தான் போயிருக்குது. ஏடா மோனே கொஞ்சம் பொறுமடா. ஓகே கடைசியாக நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட். ஸோ 1+ ரன் அவுட் அது. ஓகே 5 ஓவர் முடிவில் ஏசிசி பிளே டைகர்ஸ் வந்து 45 ரன் ஆன் போர்டு அடிச்சு. ஓகே ஓகே மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன் இருங்க. கரெக்டா? எஸ் 5 ஓவர் முடிவில் 46 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. 47 டார்கெட். ஓகே டிஜே ரொம்ப நேரமாக அந்த பாட்டை போட்டு ஒரு இன்னிங்ஸை ஓட்டி விட்டீங்க. ரொம்ப நன்றி. நாற்பத்தாறு ரன் அடிச்சிருக்காங்க. 47 ரன் அடிச்சா வின்னு ஆன் போர்ட் டார்கெட். இப்போ எஸ் 15ஆம் நாள். ஆமாங்கண்ணே. 4வது போட்டி. ஆமாங்கண்ணே. 2வது இன்னிங்ஸ். ஆமாங்கண்ணே. துவக்கப்பட உள்ளது. டார்கெட் 47. ஆமாங்கண்ணே. என்கேபிடி திருவிடந்தை 47 எடுத்தால் வெற்றி. ஆமாங்கண்ணே. களமிறங்க வேண்டும். ஆமாங்கண்ணே.
ஏசிசி பிளே டைகர் ஜூனியர் இதை டிபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஒரு So, அடுத்த போட்டிக்கான டாஸ் தயவு செய்து 2 கேப்டன்கள் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த போட்டி யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலத்தூர், பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. 2 அணி கேப்டன்கள் விரைந்து ஜெர்சி அணிந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான டெஸ்ட் போடப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 47 எடுத்தால் வெற்றி என்று NKPT திருவடந்தை அணியினர் 2 ஓபனர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்லலாம் அருண். ஏன்னா இது செகண்ட் சுற்று, எல்லாமே பலம் வாய்ந்த டீமா தான் இருக்கும். ஸோ அபவ் 60 65 அடிக்கிறது ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். ஆமாண்ணே, ஆக்சுவலாக நம்ம வந்து பேட்டிங்லாம் கொஞ்சம் நிறைய ரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாமே தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து பவுலிங்கில் பயங்கரமாக எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான், நமக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பேட்டிங் ஃபீஸ் வரும்னு பார்த்தோம், பட் ஆனால் வந்து பவுலிங் ஃபீஸ் தான் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே கப்புள்ஸ் பாறையில் மாற்றி ஃபேமிலிஸாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம்பா. வணக்கம்பா. பார்க்குற ரசிகர்களுக்கெல்லாம் வணக்கம். ப்ளூ சட்டானே வணக்கம் சொல்லிட்டாரு. சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க ரசிக பெருமக்களே? வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. திருவடந்தையா நீங்க? உட்கார்ந்து உங்களை சொல்லப்பா, அங்க வந்து நின்னுக்கிறாங்க பாரு, அவங்கள சொல்றேன். நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க. பை 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 பை. பாருங்க அவங்க எவ்வளவு ரசிச்சு பார்த்துருக்காங்க, அது அவங்கள போய் இப்படி சொல்லிட்டீங்களே. ச்சே, அவங்க நம்ம ரசிகரியா காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலத்தூர் வர்சஸ் பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. வாரே வா. உங்களோட பிளேயிங் 11 விரைந்து எழுதி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிளேயர்ஸ் வந்து ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கங்க. பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. ஏசிசி டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்துருங்க. ஐயோ, பூ போல போடப்பட்ட பந்து 6 போயிருக்கணும், போகல. 4 போல 4 பேருக்கு தான். வெல்கம் பவுண்டரி ஃபார் NKPT திருவடந்தை. அவங்களுக்கு முதல் பவுண்டரி கிடைச்சிருக்குது. சொல்லுங்க. ரிவ்யூ ஃபார் ஹைட் நோ பால். கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கம்ப்யூட்டர் ஜி நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. கிளிக் பண்ணுங்க. புது ஸ்கீமான? ஆமா, நல்லா இருக்கே. கிரிக்கெட்டை இப்ப கோடீஸ்வரர் நிகழ்ச்சியா மாத்திட்டோம் நம்ம. கம்ப்யூட்டர் ஜி கரெக்டா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இதோ இப்ப பாத்துறேங்கண்ணா. நம்ம கமெண்ட்ரியில AI வாய்ஸும் வரும் அப்பப்போ. ஆனா அது AI கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டிஜே இங்க வந்து ஒரு கொரிஸ் வந்திருக்கு. என்ன போட்ட பாட்டே போட்டுட்டு இருக்கேன். புது பாட்டே உனக்கு தெரியாதா? இல்ல என்னதான் கதை உன் கதை? ஐட்டம் சாங்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ்லாம் போடுப்பா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ரொம்ப நேரம் நல்லா பேசுவேன். இங்க பாரு எல்லாம் கேக்குறாங்க பாரு, பாட்டு நல்லா விதவிதமா போடுவியா நீ. அண்ணே கம்ப்யூட்டர் ஜி கிட்ட இருந்து ரிசல்ட் வந்துச்சுனா அது ஒரு நோ பாலுங்க. நோ பால். 1 கோடி வென்று விட்டார் ரிவ்யூ கேட்டவர். கேஷா செக்கா? ஃப்ரீ ஹிட் போச்சா அப்படிங்க கேட்டீங்கன்னா போகல. ஜஸ்ட் ஒரு ரன். பட் பரவாயில்ல, 6 வந்திருக்குது. அதுவே டீசெண்டான ஒரு ஸ்கோரை போட்டிருக்குது. சாரி, பவுண்டரி பாது, மன்னிச்சிருங்கப்பா, மை மிஸ்டேக். ஓகே, அடுத்து புதிய ஸ்ட்ரைக்கர் லோகேஷ் உள்ள இருக்காரு. வாங்கி அடிக்க முயற்சி பண்ணாரு, ஆனா பால் விழுகல. அது ஒரு டாட் பால். நாட்கள் செல்ல செல்ல வைத்தவரை கலக்குது அருண். ஏன்னா என்னாச்சுண்ணே? நாளைக்கு என்னோட மேட்ச் இல்ல. அதுக்காகவா? நாங்க பயமா இருக்குது. நான் கூட உடம்பு சரியில்லையா நினைச்சிட்டேன். ஆப்போனன்ட் டீம் ரொம்ப வெயிட்டான டீம். வர எவ்வளோ கிலோ தெரியல, வந்த பிறகு ஒரு இடம் மிஷினில் போட்டாதான் தெரியும். டீமுக்கு ஆளுக்கு பற்றாக்குறையாகுது. வரியா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பவுலிங் பண்ண ரெடி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு தான், பார்த்துக்கோ. அப்ப நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அண்ணன். அடுத்த பால் 3 மாறு. ஆனா இங்க விக்கெட் விழுந்திருக்குது. விக்கெட். ஓ மை காட்.
அவ்வளவுதான், நீங்க கேட்டபடி டிஜே தன்னோட மூளையை கசக்கி பிழிந்து ஒரு பாட்டு எடுத்திருக்கிறாரு. என்ஜாய் ஆடியன்ஸ். பாரியா பாரியா டான்ஸ் பாரியா நாம ஸ்டெப்பு போடுறாங்க பாரு, புதுசா வந்துக்கிறாங்க, நாம ஆடுறாங்க. அதை பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துருக்கேன். ஓகே டிஜே. பாரியா பாரியா டான்ஸ் பாரியா என்னமா வைப் ஏத்துறாங்க பாரியா. அதை பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துருக்கேன். ஓ எச்சா, ஆமாங்க ஐயா, கொஞ்சம் மிஸ்ஸிங் ஐயா. அது ஒரு டாட் பாலுங்க ஐயா, மறுபடியும் டாட் பாலுங்க. புதுசா வந்திருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் 3 பேர் புதுசா வந்திருக்காங்கயா. ஓகேண்ணே. இன்னும் ஒரு 3 நாள்ல இன்னொரு 3 பேர் புதுசா வருவாங்க. ஓஹோ ஓகே, சிங்கிள், குயிக் சிங்கிள். எஸ், குயிக் சிங்கிள் சொன்ன மாதிரி குயிக்கா ஓடி இருக்காங்க. அந்த குயிக்கா ஓடுனதுல இங்க குயிக்கா ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு. முதல் ஓவர் முடிவுல பவர் பிளேல ஸ்கோர் 9 அண்ட் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அவ்வளவுதான். கமான் சர்மாஜி போடுங்க. அதேதான் ஸ்டெப் பாரு பா, போடு போடு பாரு. எங்க ஹோம்வொர்க் நிறைய பண்ணிட்டு வந்திருக்காங்க போல. மூவ்மெண்ட் என்ற பேர்ல வா போடு போடு. ஆமாங்க ஓகே டிஜே. அவர் ரொம்ப சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க தங்க தேர் தாங்க. ஆட்டத்துல தங்க தேர் தாங்க நீங்க. அண்ணே, கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரியா, சித்ரா பௌர்ணமி மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் கச்சேரியெல்லாம். இன்னைக்கு ஃபுல்லா கச்சேரி தாயா எங்க ஏரியால. போடு அப்படின்ற மாதிரி ஒரு டாட் பால போட்டிருக்கிறாரு சங்கண்ணே. எஸ், கடன் பிரச்சனை இருக்கு. தூக்க மாட்டிக்கா தங்கம் ஈஸியான வேலை. அதையும் என்கிட்ட வந்து கேக்குற இல்ல, தங்கம் நீங்களே இல்ல. கடன் பிரச்சனை என்கிட்ட வந்து கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் தூக்க மாட்டேங்கணும், என்ன வந்து கேக்குற. இன்னொரு ஆப்ஷன் தரேன், அது ஒரு வைடு. ஆனா சொல்லுங்கண்ணே, முருங்கை மரத்துல தூக்க மாட்டிக்கோ. என் ஆவியா வந்து உங்களை தான் பழி வாங்குவேன். இல்ல முருங்கை மரம் உடச்சுக்க, நீ பொழைச்சுப்ப. அப்படியா? அப்போ கடன் கொடுத்தவனா ஐயோ அவர் தூக்க மாட்டேங்கிறாரு, சாக போயிட்டாரு, கடன் கேட்க போனா நாம உள்ள போயிடுன்னு சொல்லிட்டு நீயும் பொழைச்சுப்புக்க. ஓகேவா? நல்ல ஐடியாவா இருக்காது. அகைன் டாட் பால் இங்க. நல்ல எங்க தங்கத்தேர் ஆட விடுங்கயா, விக்கெட் எடுங்கயா, 4 அடிங்கயா, 6 அடிங்கயா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இரு சர்மா கிட்ட சொல்றேன். சர்மா செய்து போங்க. அவரையும் போச்சுனீங்கன்னா அம்பேர் யார் பாப்பாங்க? ஒரு ரன் அங்க, குயிக் சிங்கிள். டிஜேக்கு கொடுக்குற சாப்பாடு எங்கிட்ட எட்டு வந்துட்டு பிறகு எட்டு போய் கொடுங்க. டிஜேக்கு சோறு கிடையாது, கட்டு. பூச்சி மருந்து தட்டி கொடுக்கலான்னு சாப்பாட்டுல. ஆஹா கப்புள்ஸ் பாருங்க பாருங்க. நம்ம பசங்களா இருக்கிறாங்க அங்கே பார், வைப் பண்றாங்க பாரு பசங்க. அங்கே அங்கிட்டா அக்கடை சூடுவா, ஃபேமிலி வைப். ஓஹோ, என்ன கீப்பிங் பலமா பண்றாரு. ஆமாங்கண்ணே, நல்லா பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. ஆமாங்கண்ணே, தோனி ஃபார் ரீசன்யா. ஐயோ, மீண்டுமா மறுபடியும் கீப்பிங் பிரமாதங்க. வாரே வா, இதுக்குனே ஒரு தங்கத்தேர் டான்ஸ் இருக்குதியா. நோ பால், எலுமிச்சம்பட்டு பிளேயிங் 11 அண்ட் பிளேயிங். நோ பாலா? எஸ், நோ பால் சொல்லி இருக்காங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட்டா? ஆமாண்ணே. அண்ட் அது இலவச அடி வாங்கிக்கோங்க. ஆக்ஷனுக்காக நோ பால் கொடுத்துருக்காங்க. அண்ட்
பவுலருக்கு கட் ஆயிருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க. புதிய பவுலர் வரணும். அடுத்த போட்டிக்கான டாஸ், 5வது போட்டிக்கான டாஸ் அறிவிக்கப்பட உள்ளது. தயவு செய்து 2 கேப்டன்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலத்தூர் அண்ட் பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம் பட்டு ஆகிய 2 அணிகளை சேர்ந்த கேப்டன் உங்களுக்கான ஜெர்சி அணிந்து தயவு செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் டாஸ் போட்ட பிறகு பக்கத்திலே உங்களோட 2 அணி வீரர்களையும் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களிடையே சிறு கலந்துரையாடல் இருக்கின்றது. ஓகே, வைடு கண்டினியூ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நோ பாலோட ஃப்ரீ ஹிட்டும் கண்டினியூ ஆகுது. காலேருந்து எக்ஸ்ட்ராஸ் தான் அதிகமா இருக்கு. நல்ல பால், தூக்கி அடிச்சாரே, ஆரே நல்ல பால். அதோட சூப்பரான ஒரு ஷாட் யூஸ் பண்ணிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. வெல்கம் பவுண்டரி ஃபார் NKPT டீம். வெல்கம் பவுண்டரி. சங்கோன டிஜே கிளாஸ் அதனால பாட்டெல்லாம் கிடையாது. அப்படியா? ஆமா. ஓகே ரைட். டிஜே வாங்க டிஜே. ஏய் பால் வந்துச்சியா? ஓ நல்ல பால். ஓகே, ஒரு ஓவருக்கு விளையாட இறங்கினேன். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டேன். அருண் கேக்குறியா? சொல்லுங்க இருக்குண்ணே கேக்குறேண்ணே. அதுக்கப்புறம் பால் ஒயிட் போட்டாப்புல. அதுக்கப்புறம் 2வது பால் 4, 3வது பால் டாட், 4வது பால் 6, 5வது பால் 6, 6வது பால் போடுறதுக்குள்ள பொழுது வெடிச்சு போச்சு. கனவு அவ்வளோ நேரம் போட்டிருக்கிறீங்க. ஆமா, எவ்வளவு ஆசை. நானும் இறங்கி இந்த மாதிரி 6 அடிக்கணும்னு ஆசை. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் கிடையாது, அது கனவுல முடிஞ்சிருச்சு. இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். போய் பேசலாம் அதேதான். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசலாம். ஆனா அதையெல்லாம் தவிடுபடியாக்க எங்க டீம் சூப்பர் கிங்ஸ் 11 கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 நாளைக்கு 11 மணிக்கு விளையாட போகுது. அந்த டீம்ல தாங்க நான் விளையாடிட்டு இருக்கேன். ஒரு மேட்ச் விளையாடிருக்கேன், ஒரு ஓவர் போட்டிருக்கேன், மெய்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த மேட்ச் ரெடியா இருக்க வேண்டியதுதான். அடிச்சாரா இறங்கி வந்து அடிக்க ட்ரை, பட் ஆனால் சரியா படலை. லாங் ஆஃப் ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21 ஃபார் 1 விக்கெட் லாஸ். NKPT திருவனந்தை டீம் இப்போதைக்கு இருக்கிறாங்க 21 அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 3 ஓவர் வெளியே இருக்குதுங்க. அடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 18 பந்துகளுக்கு 26 ரன் அடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. அலைகடல் போல் அமைதியாக இருக்கும் மைதானத்தில் அலப்பறையை காட்டுமாறு டிஜே ப்ரோக்கு கப்பல்ஸ் பாறை மீது நின்று கொண்டிருக்கின்ற சுற்றுலா பயணிகளே, நான் பேசுறது கேட்டுச்சுன்னா கையை தூக்கி காட்டுங்கோ. கேட்கலனாலும் கையை தூக்கி காட்டுங்கோ. 2த்துமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்கோ. அப்ப கேட்கலீங்கோ, மன வருத்தங்கோ. ஹாய், ஒருத்தர் கையை தூக்குற மாதிரி தூக்குறாங்க. ஹாய் சொல்லுங்க. அது சும்மா தூக்கிருப்பாங்க, உடம்பு வலிச்சிருக்குன்னு. அதுவும் சரி. இங்க நம்ம பசங்களா இருக்கிற பசங்களா கை தூக்குங்கப்பா. வணக்கம் பாலா இருக்கும். இது பக்கத்துல இருக்காங்க, தூக்கிடுவாங்க கையை. சரி அதேதான். சரி அசிங்கப்பட்ட விடுங்க, யாரும் தூக்கலங்க. ஓகே, அடுத்த ஓவர் 3வது ஓவர். இங்க என்னங்க அழகா வந்த பால், அழகா வந்த பால், அழகாக அடித்திருக்கிறாரு. அழகான ஒரு அடி, அழகான ஒரு அடி, ஓவர் அழகான ஒரு ஓவர் ஸ்டைலா போடுறார். ஓகே, வெல்கம் பவுண்டரி ஃபார் NKPT டீம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரி வந்த மாதிரி இருக்குது. சொல்லுங்க. ஓகே, ஃபார் நோ பால், ஹைட் நோ பாலுக்கு ரிவ்யூ பாருங்க கம்ப்யூட்டர் ஜி. இதான் உங்களுக்காக நோ பால் செக்கிங் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அலெக்ஸ்
நம்பிக்கை நட்சத்திரம், கோவளம் பஞ்சாயத்தோட நம்பிக்கை நட்சத்திரம் அண்ட் மாயா ஃப்ரெண்ட்ஸ் டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் கேப்டன் அலெக்ஸ். நம்ம கேமராமேன் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தண்ணி எல்லாமே இருக்குதாப்பா? கார்த்தி ப்ரோ, நம்ம ரைட்டில் கேமராமேன், லெஃப்டில் கேமராமேன் எல்லாருக்கும் இருக்குல்ல? ஓகே இருக்குதான். ஓகே, நன்றி நன்றி. சும்மா கேட்குறேன், அவ்வளோதான். இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம பசங்க இங்கே வந்து அவங்க போட்டுருவாங்க. நல்லா கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கே பெரிய தேங்க்ஸு. உட்காந்த இடத்துலேருந்தே உட்காரது ரொம்ப கஷ்டம். ஓகே, டிஸ்டன்ஸ். நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட், ரன் அவுட், அவுட்டா? ஓகே, என்ன அம்பையர் நீங்களே பயப்படுறீங்க? ஓகே, இது ரிவ்யூ க்ளோஸ் காலு. மறுபடியும் கம்ப்யூட்டர் ஜி போய் பாருங்க. சர்மாஜிக்கு உயிர் போன மாதிரி ஒரு ஆயிடுச்சு, அவர் மேலே எரிஞ்சா மாதிரி. நோ பால் கேட்டாங்க, உடனே அது நோ பால் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அடுத்த பாலே வந்து நல்ல ஃபீல்டிங் பவுலர்கிட்ட இருந்து ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பவுலரை பிடிச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது ரன் அவுட் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆஹா ஆஹா, இன்னும் ஒரு 3 தங்கத்தேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 3 தங்கத்தேர் நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு 3 தங்கத்தேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூ கமர்ஸா? நியூ கமர்ஸ். ஆஹா, இன்னைக்கு 3 பேர். சர்மாஜி, அதேதான் டான்ஸ் அப்புறம் பண்ணு. விக்கெட்டு, மறுபடியும் விக்கெட் விழுந்திருக்குது இங்க. அடடா, என்னடா நடக்குதுங்க? மாத்தி மாத்தி விக்கெட் விழுந்திருக்குது. ஓகே, பேக் டு பேக்கா மறுபடியும் விக்கெட் விழுந்திருக்குதுங்க என்கேபிடி டீமுக்கு. ஏசிசி டீம் ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 16க்கு 20 தேவை. இது மாதிரி இன்னும் நிறைய விக்கெட் டாட் பால் வேணும் ஏசிசி மேட்ச்ல இன்னும் வரணும்னா. ஓ, நல்ல கீப்பிங் அங்க. எனக்கு இந்த பவுலரை பார்த்தா எனக்கு மட்டும்தான் வந்து இந்த 2016-17 குஜராத் லைன்ஸ்க்கு கௌஷிக்னு ஒருத்தர் பவுலிங் போட்டா, அப்படி அவரை மாதிரி தோணுதா அப்படின்றது தெரில. வேறு யாருக்காவது தோணுச்சுன்னா லைவில் பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரு டீமில் ஏதோ ஒரு அகாடமிக்கு கோச்சாக இருக்காப்ல. விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸே கெரியரே முடிச்சு விட்ட தருணம் அது. கட்டு, பட் சரியா படலை. சிங்கிள் சிங்கிளாக மாற்றி மாற்றி வந்திருக்கு. ஓகே, இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணுறான் அப்படின்ற முடிவில் எடுத்திருக்காங்க போலையே. பவுண்ட்ரி 2 ஷார்ப்பான பவுண்ட்ரி தேவை. பவுண்ட்ரி வந்துச்சுன்னா ப்ரெஷர் ஈக்குவல் ஆயிரும். இப்போதைக்கு என்கேபிடி டீம் திருவந்தை டீம் மேலே தான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறாங்க. பார்க்கலாம். அதே தான், பவுண்ட்ரி அடிக்க முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் பால் சிக்கலை. கீப்பரோட ஸ்மைலில் தெரியுது, நல்ல பால் மச்சே அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொரு டாட் பால் போட்டிருக்காரு தனுஷ். ஓ, இதுவும் நல்ல பால் என்று தெரிகிறது. மாற்றி மாற்றி ஸ்கொயர் லெக்ல அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் எந்த பால் மாட்டல. அண்ட் டாட் பாலோட மறுபடியும் ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 28 for 2 wickets loss. என்கேபிடி டீம் திருவந்தை. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ன்றவாங்களே.
நல்ல பால் நினைச்சா பட் ஆனால் வைடு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தட் இஸ் கால்ட் அகெயின் வைடு. எக்ஸ்ட்ராஸ் இந்த நிலைமையில வேணாம். ஏசிசி டீம் இந்த மேட்ச்சில் வரணும்னா எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே டைமிங் ஷாட்டு. ஆள் இருக்காங்களா? ஆஹா ரொம்ப முன்னாடி விழுந்துருச்சு. ஆனால் ஆள் இருக்கிற 2வது ரன்னு ஓடிட்டாங்க. ஓகே நல்ல ரன்னிங் ஆக்சுவலாக 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. 16 பந்துகளுக்கு 16 ரன் அடிக்கணும். ஓகே ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு அப்புறம் அடுத்த பால். ஸ்ட்ரெயிட்ல ஓங்கி கீப்பிங் பார்க்கறாரியா? அதேதானே ஸ்ட்ரெயிட்ல ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணார் பட் ஆனா பால் போகல. டாட் பால். இந்த முறை போயிருக்கீங்க. கிளியர் த பவுண்டரி ஆஃப்டர் லாங் டைம். 6 வந்திருக்கு. ஓகே டிஜே ஷாட் எட்ஜ் கேட்சா அங்க பாருங்க. பார்த்து 2 பேருக்கு நடுவுல போய் விழுந்திருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். நல்ல வேளை 2 பேரும் வந்து மோதிக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஸோ சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. இன்னும் 8க்கு 9 அடிக்கணும். ஸோ அந்த ஒரு பவுண்டரி மூலமா கிளியர் ஆயிடுச்சு. பந்துக்கு 9 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். ஆமாங்க ஐயா. கேட்ச் முடிங்க. ஆள் இருக்கீங்களா? சேஃபா செம்ம ஃபீல்டிங். பாலை எடுங்க போஸ்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அங்க கத்திட்டு இருக்காங்க. ஓகே வாட் இஸ் ரிசல்ட் 6ங்க. ஐயோ நல்ல சேஃப். சீரியஸ்லி நல்லா ட்ரை பண்ணாங்கப்பா. கொஞ்சம் மிஸ் இல்லாட்டி பால் சேஃபா இருந்திருக்கும். அண்ட் க்ளோஸ் டு த டார்கெட். 44 அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. ரிவ்யூ கேட்கறது தப்பே கிடையாது. வெரி க்ளோஸ் கால். குட் ரிவ்யூ பாருங்க. கம்ப்ளீட் அடிக்க போறீங்க என்ன ஆத்தப்படுறாங்க. எதுக்கு நான் ஆசை? ஓகே ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம க்ளோஸு பட் ஆனால் நல்ல சேவ். 2 பேருமே கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. மேபி ஒருத்தர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்காது. ரிவ்யூ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 6 போச்சுன்னா 3 ரன் மட்டுமே தேவை. 6 போகலன்னா இன்னும் ரன்கள் தேவை நிறையா. रुको जरा आराम से बाबा பொறுமசாமி. நைட் டைமில் ஆந்த எந்த அளவுக்கு முழிச்சு பார்க்குமோ அந்த மாதிரி எல்லாருமே இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொன்னோடனே பேட்டரி வந்து குனிஞ்சிட்டாரு. பார்த்தா தானடா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி.
என்ன டிஜே இப்பதான் எந்திரிக்கிறீங்களா? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கடிகாரம் ஓடுது ஐயா. பேட்டரி வீக்காக இருந்தது, பேட்டரி வேற மாற்றிருக்காரு. ஓகே, சாப்பாடு எப்போ வரும்? டிங் அப்படின்னு வருமே. நாளி ஆகிக்கொண்டே இருக்கிறது. செத்த வேமா பார்த்துட்டு சொல்றேலா? ரொம்ப க்ளோஸுப்பா, பார்க்காதீங்கப்பா, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸு. பேட்டுன்னு நினைக்கிறாரு. இப்படி நிற்க வச்சே டயர்ட் ஆகிக்கிறீங்க போல எங்களை. டேய் சும்மாறா. இல்லையா? ஏசிசி டீமுக்கு ஒரு குட் நியூஸ் இங்க. நல்ல சேவ் ஆக்சுவலா. கிளாப்ஸ் போடுங்கப்பா, சீரியஸ்லி செம்ம சேவங்க. என்னடா கிளாப்ஸ் போடுங்கன்னா யாரும் கை தட்டல ஆக மொத்தத்துக்கு. ஓகே ப்ரோ உள்ள இருந்து தான். அங்க யாரும் போகாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு எதனா இருந்தா இங்க தான் பேசணும். அம்பையர் கிட்ட பேசுங்க. அங்க டகவுட் உள்ள யாரும் போகாதீங்க. பாங்க பிளேயர் செக் செக். அம்பையர் டிசிஷன், தேர்ட் அம்பையர் டிசிஷன் என்னங்க? அண்ணா சேவ் அண்ணாங்க. சேவ். ஓகே சேவ். விளையாடுங்க. சேவ் சேவ். ஃபீல்டர்ஸ் நீங்க விளையாடுங்க. சேவ். பேட்ஸ்மேன் விளையாடுங்க. அம்பையர் நீங்க விளையாடுங்க. சேவ். ரன்ஸ் ஆர் சேவ். ஸோ அம்பையர் டிசிஷன், தேர்ட் அம்பையர் டிசிஷன் எல்லாம் செக் பண்ணி தான் சொல்றாங்க. ஸோ யாரும் ஆர்கியூ பண்ண வேண்டாம் ப்ளீஸ். எத்தனை பந்துக்கு எத்தனை ரன் அடிக்கணும் அருண்? அம்பையர் நீங்க பால் போட சொல்லுங்க. யாருக்கு வெயிட்டிங்? ஓகே, அது சேவ்னு சொல்லிட்டு மறுபடியும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கேன் ஸ்டார்ட் பண்ணலாமே. மொபைலில் பார்க்கறதுக்கு டிவியில் பார்க்கறது வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிச்சு விட்டுருங்க. பெரிய ஸ்க்ரீனில் கூட அது கொஞ்சம் பார்க்கலாம். மொபைலில் பார்க்கறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அங்கே 2 அம்பையர் வந்து அங்கேருந்து சொல்லி தான் இங்கே தேர்ட் அம்பையர் பார்க்குறேன்.
ஆனால் லைவில் வந்து பார்க்கறது எந்த சாத்தியக்கூறும் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதாவது அப்படி ஓகே, இங்கே சேவ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த காரணத்தினால 7க்கு 7 தலை தோனி ஃபார் அ ரீசன். 7/7 அடிச்சா வின்னு, டிஃபெண்ட் பண்ணா வின்னு. அந்த பாலு சேவனா என்னங்க, இந்த பாலு போது பாருங்க வெளியே. மேட்சை ட்ரை பண்ணி விட்டார் ஐயா, டைப் பண்ணி விட்டார் ஐயா. மாமா மின்னல் அதேதான். எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா அது? மனசு ஆரலையே என் கோவம் தீரலையே நம் வாழ்வும் மாறலையே ஓ முகத்தை பார்க்கையிலே துன்பம் பறந்துருச்சே. ஓகே, மேட்ச் டை 6க்கு 1 அடிக்கணும். ஹாய். ஓகே, எல்லாரையுமே கிட்ட க்ளோஸா வச்சுட்டாங்க. நோ பால் அண்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ என்கேபிடி டீம் திருவிழந்தை வின் பண்ணிட்டாங்கப்பா, வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ பாக்கி நிறைய பந்துகள் மிச்சம் இருக்கிற நிலைமையில், அதாவது சூப்பர் டூப்பரா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. என்னது ரிவ்யூவா? வெற்றி பெற்ற என்கேபிடி திருவடந்தை அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேட்ஸ்மேன் உள்ளே இருங்க, ரிவ்யூ கேட்டுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் டி-ஷர்ட்டை கழட்டாதீங்க பேட்ஸ்மேன். என்னப்பா கொஞ்சம் ப்ராப்பரா இருங்க ப்ரோ. ரெண்டு டிஷர்ட் போடுறதுனால வெக்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல. ஓகே, ரிவ்யூ கேட்டது அஃபிஷியலாக டிக்ளேர்ட் அண்ட் தட் இஸ் அ நோ பால். அண்ட் ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு, கிளியரான ரிசல்ட். என்கேபிடி டீம் திருவிடந்தை அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க.
சூப்பர் டூப்பராக மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இப்போ நோ பால் போட்டு வின் பண்ணியிருக்காங்க. 47 ரன் அடித்து 2 விக்கெட் இழப்பிருக்கு. 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து மேட்சை வின் பண்ணி இருந்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வின் பண்ண டீம் திருவிடந்தை டீம் டேரெக்டாக வந்து நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போயிருங்க. ஓவர் 2 பிரகா அண்ணா அண்ட் நம்ம சங்கு அண்ணா. வெற்றி பெற்ற NKPT திருவிடந்தை அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். டீம் மெம்பர்ஸ் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. NKPT டீம் மெம்பர்ஸ்